ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நிவிமா பார்த்தீங்கன்னா வேலைக்கு ரெடி ஆகிட்டுருக்கா. நான் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக நான் என்னென்ன வேலை பார்த்தேன்னு சொல்லிட்டு தான் நான் அந்த ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு ரொட்டீன் எடுத்திருக்கேன். ஆனால் அதுவும் பாதியில் தான் போட முடிஞ்சுச்சு. ஒரு நாள் ஃபுல்லாக போட்டேன்னா ரொம்ப லாங்காக போகுது. அதனால் சரி இன்றைக்கி ஒரு பாதி போட்டிருக்கேன். நான் என்னென்ன வேலை பண்ணேன் என்னங்கிறது. நிவிமா கிளம்பியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களெல்லாம் ஒவ்வொருத்தராக அனுப்பி விட்டதுக்கப்புறம் தாங்க எனக்கு வந்து வீட்டுக்குள்ளே வீட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன வேலைன்னு சொல்லி நினைப்பாங்க. ஜாலியாக டிவி பார்த்துட்டு ஜாலியாக இருக்காங்கன்னு நினைப்பாங்க. ஆனால் அதெல்லாம் கிடையாதுங்க. அதுக்கப்புறம் தான் இருக்குது. அவங்க ஒரு நாள் ஃபுல்லாக வந்து வெளியே போய் வேலையை முடிச்சுட்டு வரக்குள்ளே நான் நமக்கு இருக்குது பாருங்கள் வேலை, முடியவே முடியாது. அதெல்லாம் எல்லாம் போட்டபடி தான் அப்படியே போட்டு போயிடுவாங்க. நம்ம என்ன பண்ணுறது? அப்படியே ஒவ்வொன்றா எடுத்து வச்சு அங்கே இருக்கிற பொருள் இப்போ நம்ம என்னென்ன எடுத்து வைக்கிறோமோ அதெல்லாம் அடுத்த நாள் மறுபடியும் அதே இடத்துக்கு தான் வரும். மறுபடியும் எடுத்து வைக்கணும். இதே தாங்க டெய்லி நடக்கும். அப்புறம் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நீட் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம மாதத்துக்கு ஒரு டைம் வீடு சுத்தம் பண்ணாலும் ஆனால் மறுபடியும் நமக்கு வந்து கைங்கள் சும்மா இருக்காது இல்லையா? உட்காந்துட்டே இருக்க முடியாது. அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா ஏதாவது ஒன்று அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுட்டு சுத்தம் பண்ணிவிட்டு அப்படியே நான் கரெக்டாக சாப்பிட்டுட்டு தான் வேலையை முடிப்பேன். சாப்பிடாமலாம் வேலை செய்ய மாட்டேன். எதையாவது ஒன்று காலையில் கொஞ்சம் சாப்பிட்டுக்குவேன். சாப்பிடாம நம்மளால் வேலை செய்ய முடியாது. அது இல்லாமல் என்னென்னா நம்ம வந்து வீட்டு வேலைன்னு வீட்டு வேலையை செஞ்சுட்டு நம்ம உடம்ப பார்க்க முடியாது இல்லையா? அதனால் ஏதாவது இது கொஞ்சம் டீ காஃபி குடிச்சிட்டாலும் நமக்கு வேலைன்னு போய் வச்சுன்னா நம்ம சாப்பிட்றக்கு கூட டைம் இருக்காதுன்னு சொல்லி எதையாவது ஒன்று தோசையோ இட்லி இல்லைன்னா சாதமோ எதையாவது ஒன்று எடுத்து சாப்பிட்டுட்டு பொறுமையாக அப்படியே ஒரு வேலையாக முடிச்சுட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா இது நாங்கள் செல்ஃபெல்லாம் வந்து இல்லை அந்த வீட்டுக்குள்ளே வந்து ஒரு 4 செல்ஃப் தான் இருக்குது. பீரோ வந்து ஒரு பீரோ இருக்கிறனால துணி வெளியே போகிற துணி மட்டும்தான் நம்ம பீரோக்குள்ளே வைப்போம். மற்ற வீட்டுக்கு போடுற துணி இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபில் வைக்கிறனால ஓப்பனாக இருக்கா, ஃபுல்லாக தூசியாக தான் இருக்கும். வாரம் எடுத்து எல்லாமே க்ளீன் பண்ணணும். எல்லாம் எடுத்து தொடச்சி மறுபடி அடுக்கி வைக்கணும். அடுக்கி வச்சாலும் பார்த்திங்கன்னா மறுபடியும் களையத்தான் செய்யும். ஆனால் அந்த தூசி மட்டும் போகிறதே இல்லை. நம்ம என்ன தான் நம்ம நீட் பண்ணி வச்சாலும் அந்த தூசி எப்படி தான் வருதுன்னே தெரியலங்க. ஆனால் எடுத்து எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி ஒர்சல் பண்ணி வச்சுருவேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சின்ன பாக்ஸு கட்டைப்பையிலலாம் வந்து இந்த பொடி துணியெல்லாம் வந்து செல்ஃபில் வச்சா எல்லாம் மொத்தமும் இழுத்து கீழே போட்டுருவாங்க. அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா இந்த பாருங்கள் அந்த இடம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டஸ்ட்டாக தான். நம்ம வந்து வாரத்தில் ஒரு நாள் அந்த செல்ஃபுக்கு அடியில் நம்ம க்ளீன் பண்ணியே ஆகணும். நம்ம பண்ணாமல் விட்டோம்னா ஃபுல்லாக பூச்சி வந்து கூடு கட்டிடும். அப்புறம் நம்ம கவனிக்காமல் விட்டோம்னா அதில் இருக்கிற பூச்சியெல்லாம் துணிக்குள்ளேயும் வந்துடும்னு சொல்லிட்டு வாரம் எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுருவேன். அதனால் என்ன பண்ணால் பொடி துணியெல்லாம் எடுத்து வெளியே வச்சுட்டு அந்த இடத்த ஃபுல்லாக கூட்டி தொடச்சி அதுக்கப்புறம் தான் நம்ம கொண்டு போய் அங்கே வைப்பேன். அது அந்த பாக்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு போடுற அந்த வேறு நம்ம சின்ன பொடி துணியெல்லாம் வந்து உள்ளே வச்சுக்கிறது அதுதான் மெயின். அதைத்தான் ஃபுல்லாக இழுத்து கீழே போட்டுருவாங்க. அதுக்காகவே அதை வந்து நான் எடுத்து வச்சுருவேன். மேலே வந்து கொஞ்சம் பெரிய துணியெல்லாம் மடித்து வச்சுருவேன். அதனால பிரச்சனை இல்லை. கீழே அந்த பாக்ஸுகள் இருக்கிறது தான் எனக்கு பெரிய தலைவலி. அதை தாங்க எனக்கு இருக்கிறதுலே பெரிய வேலை. அதை பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சுருக்கேன். ஏன்னா அந்த எனக்கு தூசி அலர்ஜி தான். நான் மாஸ்க் ஏன் போடலைன்னு கேட்பீங்க. எனக்கு மாஸ்க் போடலை, நான் மறந்துட்டேன். அதனால தான் நான் வந்து என்ன பண்ணேன்னா ஈர துணியை வச்சு நான் ஃபஸ்ட்டு அந்த தூசியெல்லாம் தொடச்சி எடுத்துருவேன். ஈரத்தை போட்டு துடைக்கும் போது அந்த தூசியெல்லாம் வராது இல்லையா? அதுக்காகவே நான் வந்துட்டு ஈர துணி போட்டு எல்லாமே தொடச்சிருவேன். தொடச்சி எடுக்கும்போது தூசி பறக்காது. நம்ம ஈரமே இல்லாத துணியை போட்டு துடைக்கும் போது அந்த தூசி பறந்து நம்ம மூக்கு வரும், எல்லா பக்கமே பரவும். அதனால தான் நான் வந்து அந்த துணியை ஈரம் பண்ணி லைட்டாக ரொம்ப தண்ணியெல்லாம் இருக்காது, கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும். அப்போ அந்த தூசியெல்லாம் பறக்க விடாது இல்லையா? அதனால அதை அப்படியே வச்சுருப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா அதெல்லாம் ஃபுல்லாக எடுத்து மடித்து வச்சதுக்கப்புறம் தான் வெளியே அந்த வெளியே கொண்டு போய் வச்சுருக்க இல்லையா? அந்த துணி பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிலில் வச்சா கொஞ்சம் அந்த இருக்கிற தூசியில் வெளியே போகும்ல, அதுக்காக தான். அதனால் அதை பாக்ஸை கொண்டு போய் வெளியே வச்சுட்டு வந்துட்டேன். இங்கே பாருங்கள் குட்டி பொம்மையை இவங்க பண்ணுற அநியாயம் இருக்குது. ஒரு சின்ன பொம்மையை கூட விட மாட்டேங்கிறாங்க. அதையெல்லாம் எடுத்து ஊர்சல் பண்ணி குட்டி அவங்களுக்கே ஒரு இந்த பொம்மைகளுக்கே ஒரு செல்ஃபே வேணுமாட்டிருக்கு. என்னென்னா அது வந்து நம்ம வந்து அழகுக்கு வாங்கி வைக்கிறத விட அது பிடிச்சிருக்கு. அது பார்த்தாலே ஒரு வீட்டுக்குள்ளே அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். அதை சின்ன பொம்மையை அப்படியே லைனாக அடுக்கி வச்சுட்டு அது ஒரு அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ்ஸாக அப்படி இருக்குது. பெருமைக்கெல்லாம் நான் சொல்லலை.
சொல்கிறேன் நான். அந்த சின்ன சின்ன பொம்மைகள் அவங்க எங்கே போனாலுமே குட்டி குட்டி பொம்மைகளாக கிடச்சா அவங்க வாங்கிட்டு வருவாங்க. அம்மா இது அழகா இருக்குது, இது அழகா இருக்குதுன்னு சொல்லிட்டு. அது சின்ன சின்னதாக வாங்கிட்டு வந்து 3 பேர் உட்காந்துருக்காங்க பாருங்கள். அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வந்து வச்சுக்குவாங்க. வச்சுட்டு அவங்கள ஒரு நாளைக்கு பார்த்து ரசிப்பாங்க. எல்லாம் பாரு எப்படி பார்த்துட்ருக்கா பாருடி, இது அழகா இருக்குது, அது அழகா இருக்குன்னு அவங்களுக்குள்ளேயே பேசிக்குவாங்க இல்லையா? அந்த மாதிரி பாருங்கள். எல்லாம் வெயில். சரி நான் என்ன பண்ணேன், சரி வெளியவே எல்லாம் எடுத்து மடித்து வச்சிடலான்னு பார்த்தேன். முடியல, வெயில் பயங்கர வெயில். சரி இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்குள்ளே போட்டு பேசாமல் உட்காந்துட்டேங்க. ரொம்ப நேரம் நம்ம எனர்ஜியெல்லாம் போயிடும். அவ்வளோ நேரம் வெயிலுன்னா வேணாம், நம்ம எனர்ஜியே போயிடும்னு சொல்லிட்டு பேசாமல் வந்து உட்காந்து பொறுமையாக எல்லாத்தையும் எடுத்து மடித்து எடுத்து வச்சேன். என்ன தான் நம்ம எடுத்து வச்சாலுமே ஆனால் எப்படி தான் கலைக்கிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குதுங்க. யார் வீட்டில் இந்த மாதிரி இருக்குன்னு எனக்கு பார்த்தவங்க சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் நினைக்கிறாங்க வீட்டில் இருந்தால் என்னடா அவளுக்கு என்ன ஜாலியாக டிவி பார்த்துட்டு நேரத்துக்கு சாப்பிட்டுட்டு அப்படியே ஜாலியாக இருக்கா அப்படின்னு நினைப்பாங்க. அது கிடையாதுங்க. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தாங்க. வெளியே போகிறவங்களுக்கு ஒரு வேலை, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு 1008 வேலை இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான், தீரவே தீராது. ஒவ்வொரு வேலையாக முடிச்சுட்டு வந்து அடுத்தது பார்த்திங்கன்னா குமிஞ்சு கிடக்கு பாருங்கள். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா துவைச்ச துணி தான். ஏன்னா நான் நேற்று துவைச்சதை நான் மடிக்கவே இல்லை. இன்றைக்கி நம்ம அதை மடித்து மறுபடியும் நான் கொண்டு போய் செல்ஃபில் வச்சாலும் மறுபடியும் அது களையத்தான் போது, மறுபடியும் எடுத்து வைக்க தான் போகிறேன். அதனால் என்ன பண்ணிட்டேன், ஒரு மூலையில் தூக்கி போட்டுட்டேன். இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் நம்ம அடுத்தது இந்த துணியை தொடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் மடித்து ஊர்சல் பண்ணிட்டு வச்சுட்டேன். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் வந்து என்ன இவங்க எப்போ பார்த்தாலும் நைட்டியோடையே இருக்காங்க அப்படின்னு நினைப்பீங்க. என்னங்க பண்ணுறது, நம்ம சேலை கட்டிட்டு நம்ம எப்படி நான் அந்த சட்டிபானையை கழுவிட்டு வீட்டில் எப்படி வேலை செஞ்சுட்டு வேலையே தீர மாட்டேங்குதே. அந்த சாயந்தரம் தான் எனக்கு வந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக வேலையெல்லாம் முடிச்சுட்டு அடுத்த நைட் டிஃபன் ஏதாவது ரெடி பண்ணணும். அதுவும் கூட பிரச்சனை இல்லை. ஆனால் என் வீடு மட்டும் சுத்தமாக இருக்கணும். சுத்தமாக இருந்தால் தான் எனக்கு அடுத்தடுத்த வேலையும் யோசிக்க தோணும். அடுத்தது என் மைண்டு வேலை செய்யும். அதுக்காகவே வந்துட்டு நான் என்ன பண்ணுவேன்னா, நான் ஈவினிங்கு காலையில் வந்து ஏதாவது விசேஷ நாள்னா காலையில் நம்ம குளிச்சுட்டு நான் ரெடி ஆயிடுவேன். இல்லைன்னா மற்ற நாளில் பார்த்திங்கன்னா சும்மா பல்ல விளக்கிட்டு மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் என்னோடய வேலையை பார்ப்பேன். அதனால தான் நான் வந்துட்டு எப்போ பார்த்தாலும் நைட்டியோடையே இருக்கிற மாதிரி வீடியோ போடுவேன். தப்பாக எடுத்துக்காதீங்க. அப்புறம் வந்து எல்லாம் எடுத்து மடித்து ஊர்சல் பண்ணிவிட்டு நம்ம இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா, நம்ம வந்து ஒரே இடத்துல ஒரு பொருளை நான் வச்சு அது பார்க்க மாட்டேன். இப்போ இந்த வாரம் இந்த பொருள் ஒரு இடத்துல இருக்குன்னா அதை என்ன பண்ணுவேன்னா, அடுத்த டைம் நம்ம இதை எதாவது மாற்றி வைக்கணும், ஏன் இது இப்படி இருக்குது, வீடு ஏதாவது அரேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசிப்பேன். ஒரே பொருளை ஒரே இடத்துல நகர்த்தி வச்சோம்னா அது நல்லாவும் இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன்னா, இன்றைக்கி இந்த சேலையெல்லாம் ஒரு பக்கம் இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணுவேன், அடுத்தது வேறு பக்கம் மாற்றுவேன். செல்ஃப்லேயே வந்துட்டு நான் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து ஒவ்வொரு இடத்த மாற்றி மாற்றி வச்சு தான் பார்ப்பேன். அந்த மாதிரி தான் நான் பண்ணிகிட்ருப்பேன். அது வந்து நினைப்பீங்க ஏக்கா வேலையே இல்லாமல் வேலை பார்த்துட்ருக்கீங்கன்னு. ஆனால் அது கிடையாதுங்க. நமக்கு வந்து இப்போ வந்து ஒரு வீடாகட்டும் எதுவாக இருக்கட்டும், ஒரு பொருள் ஒரே இடத்துல வந்து நம்ம வச்சுருந்தாலும் அந்த வீடு பார்க்கவும் நல்லா இருக்காது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி நம்மளும் பார்த்தா தான் அந்த வீடு பார்க்குறக்கும் நீட்டாக இருக்கும். பாருங்கள், ஓரளவுக்கு எல்லாமே பாருங்கள், இது எல்லாமே நான் நீட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்படி தான் ஒவ்வொன்றும் அப்படியே நம்ம ஒரே இடத்துல அப்படி இதெல்லாம் ஒரு ஓரமாக தான் இருந்துச்சு. நான் தான் கொஞ்சம் எல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள். அந்த பர்த்டேக்கு வாங்கின பலூன் இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன், சரி சும்மா அழகுக்கு இருக்கட்டுமே, வெடிக்கிறது வெடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஓரமாக சொல்லி வச்சுட்டேன். இது பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம், அது தைக்க கொடுக்கணுங்கிறதுனால அதை அப்படியே வச்சுட்டேன். முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லாம் நீட் பண்ணி தான் வச்சுருக்கேன் பாருங்கள். கீழே எல்லாம் தொடச்சி ஸ்க்ரீனெல்லாம் போட்டு அந்த பாக்ஸுக்கெல்லாம் வந்து துணி போட்டு மூடி வச்சுருக்கேன். ஹெல்மெட்டுக்கும் கூட அந்த பிளாக் கலர் கவரை போட்டு வச்சுருக்கேன். அதுக்குள்ளேயும் கூட தூசி போகும்னு சொல்லிட்டு. அவ்வளோதாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பாருங்கள் எப்படி இருந்துச்சு. எல்லாமே கொஞ்சம்